put your hands together and welcome the rock star, Beyonce! டாக்டர், பயப்பட மாதிரி எதுவும் இல்லைல்ல? ஹெவி டோஸ் மயக்க மருந்து சுவாசிச்சிருக்காங்க, அதனால தான் மயக்கமா இருக்காங்க. இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், கொஞ்ச நேரத்துல நினைவு வந்துரும். ஆழ்ந்த மயக்கத்துல போனதுனால தூக்கத்துல கொஞ்சம் உளருவாங்க. நீங்க எல்லாம் பயப்படாதீங்க. டாக்டர், கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யாரும் உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்குள்ள நீங்க இங்க இருந்து கிளம்பிடணும். ஏற்கனவே இந்த கல்யாணத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. இதுல இந்த மாதிரி வேற நடந்திருந்தா அப்புறம் இன்னும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். அப்புறம் இந்த விஷயம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். சரிம்மா, பயப்படாதீங்க. ம். தம்பி, பொண்ணு ரூமுக்கு வெளியே நீ எதுக்காக நின்னுட்டு இருக்க? மாப்பிள்ளை ரூம் அங்கதானே இருக்கு. ஐயோ, 3 பேர் சேர்ந்து வந்திருக்காங்களே, நான் எப்படி சமாளிக்கிறது? அது ஒண்ணும் இல்ல. செல்வி வினோதினி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெளியே வந்ததும் ஒரே ஒரு விஷயம் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு நான் போகணும். அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்பா, பொண்ணு மயக்கத்துல கூட பேசுவாளா? என்ன என்ன மயக்கம்? எனக்கு ஒன்னும் புரியலையே. கற்பகம், இவங்க எதையோ திருட்டுத்தனமா மறைக்கிறாங்க. தம்பி, எதையும் மறைக்காம உண்மையை சொல்லுங்க. வினோதினிக்கு என்ன ஆச்சு? அம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லம்மா. அவங்க நல்லா இருக்கிறாங்க. டாக்டர், எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதா? முடிஞ்சதுமா. போலாமா? போலாமா. வாங்க. அம்மா, இவன் என்ன சொல்றது? வாங்க, நாம உள்ள போய் பார்க்கலாம். ஐயோ, வாங்க டாக்டர். இவங்க யாரு? பொண்ணு ரூம்ல இருந்து வராங்க. ஏய் வாசு, இங்க என்னமோ நடக்குது. நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. என்ன, நீயே கேளுப்பா. என்னம்மா, என்னாச்சு? வினோ மயங்கிட்டான்னு மேகலா சொன்னா. வேலு, என்னாச்சு? வாங்க வாங்க வாங்க, என்ன சீக்கிரம் வாங்க. கற்பகம், என்னாச்சு கற்பகம்? உன் மருமக மேகலா சொல்றத கேட்டா ரொம்ப பயமா இருக்குதே. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? வேலு, என்ன நடந்துச்சு? வினோதினிக்கு ஒண்ணும் இல்லல்ல? சார் அது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. வினோதினி நல்லா தான் இருக்காங்க. நீ யாருமா? நான் டாக்டர். என்ன வேலு இது? டாக்டர் எல்லாம் வந்திருக்காங்க, ஒரு தகவலும் சொல்லலையே.